உலகின் அழகான நகரங்களில் ஒன்று ரோம். இங்கு வாடிகன் என்ற ஒரு மிக சிறிய நாடு ஒன்று இருக்கிறது. சிறியது என்றால் இதனை சுற்றி பார்க்க 1 மணி நேரமே போதுமானது என்றும் ஒரு கூற்று உள்ளது. அது என்ன அவ்வளவு சிறிய நாடா என்றால் 0.17 சதுர மைல்கள் தான் உள்ளது. பரப்பளவில் உலகின் மிக சிறிய நாடு இது. வாடிகன் சிற்றியில் மியூசியம்கள் ஏராளமாக உள்ளன. இந்த நாடானது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களுள் ஒன்று. ரோம் என்ற நாட்டுக்குள் அமைந்திருக்கும் வாடிகன் சிட்டி சுதந்திரமாக செயல்படும் ஒரு தனி சிறிய நாடு. இங்கு சுமார் 1000 பேர் மட்டுமே வாழ்கின்றனர் என்றும் கூறுகின்றனர். இங்கு தலைமை வகிக்கும் போப் ஆண்டவர் தான் அந்த வாடிகன் நாட்டின் மன்னராகவும் விளங்குகிறார். இவரது இல்லத்தை அப்போஸ்டாலிக் அரண்மனை என்று அழைக்கின்றனர். போப்பின் இந்த அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. இங்கு உலகின் மிக பிரபலமான அரிய முக்கியமான புத்தகங்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு மொழிகளுடைய புத்தகங்களும் இங்கு இருக்கின்றன. அறிஞர்கள், மாணவர்களுக்கு இந்த நூலகத்திற்குள் அனுமதி இலவசம். வாடிகனில் சிறைகள் இல்லை. விசாரணைக்கு முன் கைதிகளை வைத்திருக்க சிறிய செல்கள் உள்ளன. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நபர்கள் இத்தாலி சிறையில் அடைக்கப்படுகின்றனர். ஏறக்குறைய 1000 பேர் மட்டுமே வசிக்கும் இந்த நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவது பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் என்பதை அந்த நாட்டு அரசு கூறுகிறது. வாடிகன் நாட்டு மக்கள் அதிகமாக வைன் அருந்துபவர்களாக இருக்கிறார்கள். சராசரியாக வாடிகன் நாட்டு குடிமகன் ஒருவன் ஒரு ஆண்டிற்கு 74 லிட்டர் வைன் அருந்துகிறாராம். மேலும் இங்கு மருத்துவமனைகள், பிரசவ அறைகள் இல்லாததால் யாருமே பிறப்பால் வாடிகன் நாட்டில் குடிமகனாக முடியாது. திருச்சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்ட குறிப்பிட்ட சேவைகளில் பணியாற்ற நியமனம் கிடைத்த பின்னர்தான் குடியுரிமை வழங்கப்படுகிறது. Holidays nale, adu namma GT Holidays da.